லலிதா ஜுவல்லரி வழங்கும் யோகா. Hello everyone, this is your Priyanka Nalkari Roja. இன்னைக்கு Wednesday rope yoga. So இந்த வீடியோல நீங்க பர்சனலா ட்ரை பண்ணக்கூடாது, கைட் கண்டிப்பா இருக்கணும். ஸோ அதுக்காக இந்த வீடியோ நீங்க பாருங்க. வணக்கம், நான் உங்கள் சங்கீதா ராமச்சந்திரன். நம்ம பார்த்துட்டு இருக்கிற சேனல் சரிகம டிவி ஷோஸ் தமிழ். ரோப் யோகால நம்ம லாஸ்ட் வீக் பிஃபோர் வீக் பாத்தீங்கன்னா மவுண்ட் அண்ட் டிஸ்மவுண்ட் பத்தி பார்த்தோம். இந்த வாரம் என்ன பார்க்க போறோம்னா, இப்போ நம்ம யோகா கீழே பண்ணி பார்த்துருப்போம். ஸோ அதே நம்ம என்ன பண்ண போறோம், ஹோல்டு பார்ட்டா ரோப்பில் பண்ண போகிறோம். எப்படிலாம் பண்ண போகிறாங்க, என்னென்ன ஆசனாஸ் பண்ண போகிறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். கீழே நம்ம பார்த்தீங்கன்னா ஏகபாதாசன், நடராஜாசன், திருவிக்ரமாசன் இதெல்லாம் நீங்கள் கீழே பார்த்துருப்பீங்க. அதுவே ரோப்பில் எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். இப்போ அதே தான் நம்ம பார்த்ததில் பேசிக் லெவல் 1, 2, 3 அப்படி இருக்குது. ஸோ அதில் நம்ம பேசிக் லெவல் இவங்ககிட்ட பார்ப்போம். அதில் ஹோல்டு பார்ட்டில் இங்கே கீழே என்னெல்லாம் பண்ண போகிறோமோ அதே ஆசனாஸ் எல்லாம் ரோப்பில் பண்ண போகிறாங்க. மேலே இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போதும். நீ டைட் பண்ணு. இப்போ இது பேர் கிராஸ் சொல்லுவாங்க, ஜீசஸ் கிராஸ்ட்னு சொல்லுவாங்க. ஏகபாதாசன், விருக்ஷாசன் பார்த்தீங்க இல்லையா? ஸோ அதுவே தான் நாம் ஏகபாதாசன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் நடராஜாசன். வெளில கொண்டு போ. வெரி குட். நடராஜாசன். இப்போ திருவிக்ரமாசன் பண்ணுவாங்க, ஒயிட் ஸ்கேல் சொல்லுவோம். இவங்க இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கீழே பண்ணுற யோகாவை தான் பேலன்ஸ் பண்ணி ரோப்பில் பண்ணுறாங்க. ரிலாக்ஸ்மா. இப்போ இவங்களுக்கு இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குன்னா, ஸோ அந்த அளவுக்கு யோகா பண்ணும்போது கான்சன்ட்ரேஷன் எல்லாமே நல்லா ஒரு லெவலில் இருக்கிறதுனால அவங்களால கண்டிப்பாக மேலே பேலன்ஸ் பண்ண முடியுது. இப்போ நம்ம பார்த்தோம் பவதாரணி பார்த்தீங்கன்னாக்க பேசிக் லெவல் 1 பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்த லெவல் என்னென்னா, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க பத்மாசன் இதெல்லாம் கீழே பண்ணி தான் பார்த்துருப்போம். ஸோ மேலே எப்படி பண்ணுறாங்கன்றதை நீங்களே பாருங்கள். அவங்களுக்கு எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் இந்த வயசில் இப்போ இவங்க அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல மெமரி பவர் அண்ட் எல்லாமே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஒன் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு அதனால் பாடி ஃபிட்னஸும் இருக்குது. ஸோ அவங்களால கான்சன்ட்ரேஷனும் இருக்குது. ஸோ அவங்களால கண்டிப்பாக பண்ண முடியுது. இப்போ நீங்கள் பார்த்த எல்லாமே நடராஜாசனாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்தளவுக்கு ஹேண்ட் பவர் இருக்குது. ஸோ அதனால் பண்ணுறாங்க. நம்ம ட்ரை பண்ணுவோம். நமக்கு நான் சொன்னேன் இல்லையா, ஏற்கனவே வாலில் வீட்டில் இருக்கிற லேஃப்ட்டு வால் அந்த மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட்ஸ் மூலயமா நிறைய விஷயங்களை நம்மளை பூஸ்ட் பண்ணி கொண்டு வந்தால் தான் உண்டு. நெக்ஸ்ட்டு இவங்க பார்த்தீங்கன்னா பத்மாசன். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, பத்மாசன் கிராஸ் சாதியுடின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம தலைக்கீழே பண்ணுறதுனால நீங்கள் ஏற்கனவே நிறைய எபிசோடில் பார்த்துருப்பீங்க தலைக்கீழே பண்ணுறதுனால என்ன யூஸ்ன்னு. ஸோ பிளட் சர்க்குலேஷன் தலைக்கு வர்றதுனால நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்குது, பிளட் ஃப்ளோ நல்லா போயிட்டுருக்கோம். ஸோ அவங்களுக்கு அதே மாதிரி ஃப்ளெக்சிபிள் இருக்குது, நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிள் மூமெண்ட்டில் இருக்காங்க. சாதியுடி முன்னாடி பண்ணது பேர் சாதியுடி, இது பேர் பத்மாசன் சொல்லுவாங்க. இப்போ எவ்வளோ அழகாக பண்ணுறாங்க பாருங்கள். நம்ம கீழே பண்ணுற பத்மாசனே பேலன்ஸில் மேலே பண்ணிகிட்ருக்காங்க. பக்ஷி முத்தாசன் இது பேர். நம்ம ஏற்கனவே நம்மளோட லாஸ்ட் பிஃபோர் எபிசோட்லலாம் பக்ஷி முத்தாசனுக்கான ப்ரீஃப் கொடுத்துருப்போம். அதில் என்னெல்லாம் பண்ணோன்றதை பார்த்துருப்போம். அதேமாதிரி பாதஹஸ்தாசன். ஸோ இவங்களுக்கு தே ஹாவ் மோர் ஃப்ளெக்சிபிள் அண்ட் காஃப் ஸ்ட்ரென்தனிங்
எல்லாமே இருக்கிறதுனால அதுக்கெல்லாம் தாண்டி வந்து கான்சன்ட்ரேஷன் இருக்குது. ஸோ கான்சன்ட்ரேஷன் இருந்தால்தான் இதை வந்து நம்ம ரோப்பில் வந்து பேலன்ஸ் பண்ணி பண்ண முடியுமே தவிர கான்சன்ட்ரேஷன் இல்லாத இதை வந்து நார்மலாக இருக்கிறவங்க பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வாங்க. இங்கே கொஞ்சம் ஃபேட்டாக இருக்காங்களே, என்னடா இவ்வளோ குண்டாக இருக்காங்க எப்படிடா பண்ண முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. இவங்க ஃபேட்டு தானே தவிர நிறைய ஃப்ளெக்சிபிள் இருக்குது. ஒரு சிலர் வந்து ஒல்லியாக இருப்பாங்க, ஃப்ளெக்சிபிள் இல்லாத இருக்கும். ஒரு சிலர் வந்து ஃபேட் இருக்கும், ஃப்ளெக்சிபிள், இவங்களுக்கு நல்ல ஃப்ளெக்சிபிள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போசஸ் பார்த்தாலே பெருமாள் பள்ளி கொண்டு இருக்காருன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ யாரெல்லாம் பெருமாள் பக்தி உள்ளவங்களாம் நல்லா கவனிக்கலாம். இது பெருமாள் வந்து எப்படி ஒரு படுத்திருப்பாரோ அதுக்கான போசஸ். இது வந்து நித்ராசன் சொல்லுவாங்க. நித்ராசன்னாலே நித்திரைனாலே தூங்கிறதுக்கான ஒரு. ஸோ நாங்கள் எங்களை வந்து கீழே விட மேலே இன்னும் நல்லா சொகுசாக ஒரு மெத்தை போட்டு தான் படுத்திருக்காங்க. அவங்க எப்படி அவ்வளோ பெருசாக வெயிட் இருந்து பண்ணுற பேலன்ஸ் எவ்வளோ இதாக இருக்கோ அதே மாதிரி குட்டியாக இருந்தால் இன்னும் ஒல்லியாக இருந்தால் இன்னும் எப்படி பண்ணலான்றதுக்கு இவங்களும் ஒரு எடுத்துக்காட்டு தான். ஏற்கனவே இவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ திருவிக்ரமாசன். ஸோ அதே இவங்க பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒன் ஹேண்ட் அதே ஒரே லெக்கில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பேலன்சிங்கோட. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா பாதஹஸ்தாசன். ஸோ அது வந்து இவங்க வந்து ஆப்போசிட் ரியாக்ஷன், ஆப்போசிட் சைட் பண்ணுறாங்க. இப்போ வந்து உட்காந்துட்டு பாதஹஸ்தாசன் பார்த்துருப்பீங்க, ஸ்டாண்டிங் மூமெண்ட்டில் பார்த்தோம். இப்போ வந்து டவுன் பொசிஷனில் பார்க்குறோம். இது வந்து ரீகேப் சொல்லுவோம். ரீகேப் டு ஒயிட் ஸ்கேல் சொல்லுவாங்க. ஸோ அதே திருவிக்ரமாசனே ஃபார்வர்டில் அப் சைடு டவுன் சைடு பண்ணுறாங்க. ஏக்பாஷராசன் இதை பற்றியும் தெரியும். கழுத்தில் காலை போடுறது எவ்வளோ கொஞ்சம் கஷ்டம். பட் யோகா பண்ணுறவங்களுக்கு வெரி ஈஸி. பட் நார்மலாக பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். அந்த நார்மலாக பண்ணுறவங்களுக்கு எந்த மாதிரிலாம் மெத்தட் ஆஃப் ஒர்க் அவுட்ஸ் பண்ணால் இது பண்ணலான்றதுக்கு நம்ம கீழே இருக்கும். பட் பேலன்ஸ் இல்லாத இங்கே வந்து ஒரே ஒரு காலில் நாட்டை போட்டு இந்த அளவுக்கு அவங்க பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் இருக்குது. ப்ளஸ் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸும் கூட இந்த ரோப்பில். ஸோ அது நல்லாவே பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேசிக் லெவலுக்கான எக்ஸசைஸ் தான். ஹோல்ட் பார்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக் லெவலில் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்னும் அடுத்தடுத்த இதிலலாம் பார்த்தீங்கன்னா மாடரேட் லெவல், அட்வான்ஸ் லெவல்லாம் இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் பண்ணுறதுனால வியூவர்ஸ் ஆகிய எங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இதெல்லாம் பண்ணுறீங்க, நீங்கள் ரோப் வச்சுருக்கீங்க அதனால் நீங்கள் பண்ணுறீங்க, ஸோ இதை பார்த்து நாங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்வி இருக்கும். நார்மலாக யூஷுவலாக பத்மாசன்னா எல்லாருக்கும் தெரியும். பத்மாசன், நடராஜாசன் எல்லாம் எப்படி பண்ணுவோன்னு தெரியும். ஸோ இதுக்கான ஒர்க் அவுட்ஸ் மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வியூவர்ஸ்க்கு இதை இந்த ரோப் பண்ண முடியாதவங்க, ரோப்பு பண்ணுறவங்க பண்ணுவாங்க. ஸோ பண்ணாதவங்க வீட்டில் இருக்கிறவங்க, நான் சொன்னாலே இந்த மாதிரி விமன்ஸ் வீட்டில் இருக்கிறவங்க நான் எப்படி ரோப்லலாம் ஏறுறது அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்கு வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு ஆசனாஸ் மட்டும் பண்ணலாம். அது எதுக்குன்னா பேலன்சிங்காக. இப்போ ஏற்கனவே வந்து விருக்ஷாசன் பார்த்துருப்பீங்க. ஒரு 2 எபிசோட் முன்னாடி பார்த்தீங்கன்னா விருக்ஷாசன் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது அதுலேருந்து ஒன் ஹேண்ட், அதாவது ஒன் லெக் பேலன்ஸில் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ அதே மாதிரியே ஒன் லெக் பேலன்ஸில் வந்து வீரபத்ராசன் சொல்லிட்டு பண்ணுறோம். அது ஏன் இதுக்காக வீரபத்ராசன் கொடுக்குறீங்க அப்படின்னா, வீரபத்ராசன் பண்ணும்போது என்ன ஆகுனா ஃபுல்லாக கால் வந்து ஸ்ட்ரெச் ஆகுது, பேக் வந்து ஸ்ட்ரெச் ஆகுது. அது வந்து பேக் ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி ஃபார்வர்டு ஸ்ட்ரெச் பண்ணலாம். ஃபார்வர்ட் ஸ்ட்ரெச் பண்ண நாம வந்து சைடில் தூக்க அதான் சொன்னோம் இல்லையா, திருவிக்ரமாசன் பண்ணியிருக்காங்க, நடராஜாசன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதை ஒயிட் ஸ்கேல் சொன்னேன். இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து காலை வந்து பிக் பண்ணி இழுக்க வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கு வந்து வீரபத்ராசன் பண்ண போகிறோம். வீரபத்ராசனுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபார்வர்டில் லெக் மூமெண்ட்டை வந்து ஒரு 5 ஸ்டெப்ஸு. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ஒரு 10 ஆர் ரிப்பீட்டேஷனில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 1 2 3 4 5. இப்போ நார்மலாக எல்லா லேடிஸ்க்கும் சரி, யாராக இருந்தாலும் ஒரு அடல்ட்டாக இருக்காங்க, ஒரு ஏஜ் அபோவ் 50 இயர்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக காலை ரைஸ் பண்ண முடியும் இல்லையா. ஸோ இந்த அளவுக்கு அட்லீஸ்ட் வந்து அபோவ் 50 இருக்கிறவங்க எனக்கு இதுக்கு மேலே காலை தூக்க முடியாது, கண்டிப்பாக உட்காரவோ அதுதான் கஷ்டமாக இருக்குமே தவிர காலை வந்து இந்த அளவுக்கு ரைஸ் பண்ண கண்டிப்பாக முடியும். சப்போஸ் வந்து நீங்கள் எனக்கு வந்து பேலன்ஸ் அன்பேலன்ஸில் வந்து என்னால் காலை ரைஸ் பண்ண முடியாது அப்படின்னா வாலில் கூட என்ன பண்ணலான்னா ஒரு பேலன்ஸ் பண்ணிவிட்டு அவங்க காலை வந்து 1 2 3 4 5 6 7 8 இந்த மாதிரி போகலாம். ஸோ இது பண்ணுறதுனால எனக்கு என்ன யூஸ் அப்படின்னீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். சப்போஸ் நீங்கள் ஒர்க் அவுட்ஸ் இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லெக் ரைஸ் பண்ணும்போது என்னென்னா குவாட்ரிசெப்ஸ் மசில் அண்ட் தை மசில் அண்ட் வந்து காஃப் மசில் வந்து ஸ்ட்ரென்தனிங், ப்ளஸ் வந்து இந்த
கோர் மசில் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுது. நீங்கள் காலை ஒன்ஸ் ரைஸ் பண்ணி இறக்கும் போது உங்களுக்கு ஹிப் மசில் வந்து ஃபேட் இருந்ததுன்னா ரிடியூஸு, ப்ளஸ் அது தூக்கும் போது உங்களுக்கே தெரியும் ஒரு சின்ன ஒரு ஷ்வரிங் இருக்கும், உங்களோட அப்டாமனில் ஒரு ஷ்வரிங் இருக்கும். அந்த ஷ்வரிங் வரும்போது என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அப்டாமன் வந்து ஸ்ட்ரென்தனிங் கிடைக்கும். ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ராஸ் மசில் இருக்கு இல்லையா, எக்ஸசிவ் மசில்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் ஏன் பண்ணுறோன்னா இந்த வீரபத்ராசன் போகிறதுக்கு. இப்போ வீரபத்ராசன் இப்போ ஃபார்வர்டில் நான் வந்து ஜஸ்ட் இதெல்லாம் ஒர்க் அவுட், அதாவது எப்படி காலை தூக்க போகிறோன்றதை மட்டும்தான் சொன்னோம். இப்போ வந்து வீரபத்ராசன் 1 2 3 4 ஹோல்டு. இது வந்து ஒரு 10 or 5 கவுண்ட்ஸில் ரிப்பீட்டேஷனில் பண்ணலாம். த சேம் அதே தான் காஃப் மசில் ஸ்ட்ரென்தனிங் ஆல்ரெடி நம்ம சொன்னதான். இதை வீட்டில் வந்து ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எனக்கு எந்த ஆசனாஸுமே வரல, எனக்கு எதுவுமே செய்ய தெரியாது, நீங்கள் பண்ண எதுவுமே எனக்கு வரல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த வீரபத்ராசன் மட்டும் இந்த வாரம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்மளோட எபிசோட்ஸ்லாம் பார்த்துட்டு வாங்க. ஃபாலோஅப்பில் இருக்கிறவங்க கண்டிப்பாக எங்களை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க பசங்க. ரொம்ப நான் சொன்ன மாதிரி தான், அவங்க வந்து பெரிய இன்னும் அட்வான்ஸ் லெவல் பசங்க கிடையாது. எல்லாருமே வந்து பேசிக், அதாவது நான் சொன்னேன் இல்லையா அண்டர் 12 14 ஏஜ் கேட்டகரி தான். இன்னும் சீனியர்ஸ் தான் அட்வான்ஸ் பண்ணுவாங்க. பட் சீனியர்ஸ் பண்ணுறது இவங்க ஒரு சிலர் வந்து நேஷ்னலில் வந்து அட்வான்ஸ் லெவல் பண்ணுறவங்க இருக்காங்க. பட் நெக்ஸ்ட் டைம் அவங்கள நம்ம காமிக்கலாம். இப்போ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சங்கீதா ராமச்சந்திரன், சரிகம டிவி ஷோஸ் தமிழ். நன்றி, வணக்கம். இந்த இடத்துல வந்துட்டு ஹோல்டு வந்து அப் டு 10 செகண்ட்ஸ் வந்துட்டு இதை வந்து ஹோல்ட் பண்ணணும். கால் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க, 90 டிகிரி எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. இப்போ உங்களோட காலை வந்து ஃபோல்ட் பண்ணுறீங்க. ஃபோல்ட் பண்ணி செஸ்ட்டுக்கிட்ட இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு ரெண்டாவது வந்துட்டு ஃபுல்லாக இந்த ஆக்ஷன் இருந்துகிட்டே இருக்கிறதுனால அந்த மசாஜோட ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும்.